ஆதி பாரதி சீரியலில் ஒரு வேறு லெவல் எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். நாளைக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரத்னம் வந்து வெளுத்து எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஆதியும் சேர்ந்து செம்ம மாஸ் பண்ணிட்டாங்க. பாரதி வந்து சந்தோஷத்தில் பயங்கரமாக இருக்காங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. ஆதி வந்து வேகமாக பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து இதுக்கு மேலே லேட் பண்ணால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துரை வந்து மணமேடையில் உட்காந்துருக்காங்க. தாலியை எடுத்து கையில் வச்சுருக்காங்க. கையில் எடுத்து வச்சோன்னே தாலி கட்டலான்ட்டு பாரதியோட கழுத்துக்கிட்ட வந்தோன்னே டக்குன்னு வந்து ஆதி வந்துடுறாங்க. ஆதி வந்தோடனே பார்த்துட்டு அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அதே சமயத்தில் கூட வந்து தமிழையும் கையை பிடிச்சி அழைச்சிருக்கனால என்ன தமிழ் இல்லை அப்படின்னு எல்லாரும் ரத்னம் வந்து கூப்பிட்றாங்க. தமிழ் இங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் வந்து வராமல் ஆதி கையை பிடிச்சி கெட்டியாக நிற்கிறப்ப சுமதி வந்து பின்னாடி வந்துடுறாங்க. செம மாசா வந்து அடுத்த செகண்டே வந்து இந்த பாரதிக்கு வந்து வேகமாக வந்து தாலியை கட்டலான்ட்டு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இவங்க எல்லாரும் வந்து ஏன் பறக்க பறக்க இந்த மாதிரி தாலி கட்ட போகிறான் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் வந்து அங்கே உள்ளே வந்து கீழே இருந்து தேங்காவை எடுத்து கரெக்டாக வந்து பலார்னு அடிச்சிடுறாங்க. நம்ம துரை வந்து டக்குன்னு விழுந்தோன்னே அப்படி சாஞ்சிடுறாங்க. பாரதி டக்குன்னு எந்திரிச்சு ஓடி வந்துடுறாங்க தமிழை தூக்கிக்கிட்டு. ரொம்ப நன்றி ஆதி, இதை வந்து நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நன்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோன்னே ரத்னம் கேட்டோன்னே நான் சொல்கிறேன், நான் வந்து இவனை வந்து 2 வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இவன் வந்து இப்போ வந்து என்னை வந்து அடைச்சி வச்சுட்டான், கையெல்லாம் காலெல்லாம் கட்டி போட்டு வச்சுட்டான். ஆதி அண்ணன் தான் வந்து என்னை வந்து காப்பாற்றினாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு ரத்னத்துக்கு செம கோவம் வருது. ரத்னம் வந்து செம கோவத்தில் வந்து பலார்னு வந்து அடிக்கிறாங்க. துரை என்ன பேசுகிற, என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்க, ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து வச்சுருக்கியாடா, அது போகிறதுக்கு மேற்கொண்டு இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை வந்து கெடுக்க பார்த்துருக்கேன், அதுவும் ஏன் மூலமாகவே, இதெல்லாம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு வந்து லைட்டாக வந்து நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துடுறாரு. என்னாச்சு அப்படின்னோடனே டக்குன்னு வந்து தமிழ் ஓடி போகிறாங்க. தாத்தா, எனக்கு இந்த விஷயம் எல்லாம் முன்னாடியே தெரியும் தாத்தா, அவங்க வந்து ஏற்கனவே துரை வந்து கள்ள தூக்கி வச்சுருந்தாரு, அதெல்லாம் நான் பார்த்தேன், இந்த பொண்ணை வந்து மிரட்டினாங்க, என்னால் சொல்ல முடியலை, சொன்னால் அம்மாவையும் இந்த மாதிரி பண்ணிடுவேன், மேலே அனுப்பிடுவேன் அப்படின்னு மிரட்டினாப்புல. அது மட்டும் இல்லை, என்னையும் கை காலெல்லாம் வாயெல்லாம் வந்து கட்டி போட்டு வச்சுருந்தாங்க தாத்தா துரை அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியாம்மா உன்னையுமா இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்ல அம்மா கோவத்தில் வந்து மறுபடியும் அடிக்க வர்றப்ப வந்து கரெக்டாக வந்து ரத்னத்தை வந்து தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டதுக்கப்புறம் துரை வந்து செம கோவத்தில் வந்து கையில் ஒரு அந்த பக்கத்தில் இருந்த விளக்கை எடுத்துக்கிறாப்புல. விளக்கை தூக்கிட்டு கரெக்டாக செம கோவத்தில் வந்து பாரதியோட வயிற்றுக்கிட்டக்க கொண்டு வராங்க. டக்குன்னு வந்து ஆதி ஒத்த கையில் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு பிடிச்சி வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஆஹா, மணி வந்து இதுக்கப்புறம் நமக்கே தெரியாமல் என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்கானே, இதுக்கப்புறம் விட்டால் சரியாக வராது அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் தரேன், நீங்கள் போலீஸ் தானே, நீங்கள் முதல்ல ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொன்னோன்னே துரை வந்து கையில் பிடிச்சி மணி வந்து அழைச்சிட்டு போயிடுறாப்புல. அழைச்சிட்டு போனோன்னே ரத்னம் வந்து இது ரொம்ப நன்றி தம்பி, என் வாழ்க்கையில் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ஆதிக்கு நன்றி சொல்லிகிட்டு இருக்கப்ப, பரவாயில்ல இருக்கட்டும், என்னோடய கடமையை தான் நான் செஞ்சேன் அப்படின்னு. அப்படிலாம் சொல்லாதீங்க தம்பி, வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு தடவையும் என் குடும்பத்தை வந்து நீங்கள் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க, என் மூத்த பையன் வந்து இல்லாத குறைய வந்து நீங்கள் தான் தீர்த்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பரவாயில்ல இருக்கட்டும் சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை வந்து அப்பா மாதிரி தானே நினச்சேன், அதனால் வந்து நீங்கள் உடம்பை பார்த்துக்கங்க, ரொம்ப டென்ஷன் ஆகாமல் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து ரத்னம் வந்து இந்த பக்கம் வராங்க. வந்தோன்னே வந்து என்னங்க இப்படி ஆகிப்போச்சு, கல்யாணம் நடக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு மரகதம் சொன்னோன்னா பலார்னு ஒரு அரகதத்தை அரைஞ்சி, ஓ உனக்கு வந்து உன் பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் ஒரு கேடா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு வந்து அப்போ ஏமாற்றிருக்கான், போதா குறைக்கு பாரதி நல்ல பொண்ணை நான் உன்னால் எவ்வளோ பெரிய தப்பு செய்ய பார்த்தேன், தொலைச்சி இனிமேல் அவனை பையன்னு சொன்னேன், உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன், இனிமேல் அவனுக்கும் நம்ம வீட்டுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து கேஸை வந்து இதான் நல்ல சந்தர்ப்பம், போய் பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா, அந்த மனுஷன் ரொம்ப மனசு நொந்து போயிருக்காரு, இப்போ போய் நான் வந்து பாரதியை பொண்ணு கேட்டேன்னா அது தப்பாயிடும், ஒரு உதவி செஞ்சுட்டு கேட்ட மாதிரி ஆகிடும், இப்போ வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பாரதி வந்து ரொம்ப நன்றி ஆதி அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் முதல்ல ரெஸ்ட் எடுங்க, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த பக்கம் பாரதி வந்து தமிழோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துகிட்டு இருக்கப்ப இந்த பக்கம் வந்து மரகதம் வந்து செமையாக புலம்பிகிட்டு இருக்காங்க. இந்த ஆதி படுவாய் புயலால் வந்து கல்யாணம், என் புள்ள கல்யாணம் நின்று போயிடுச்சு, பாவம் என் பையன், இப்படி ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்திருந்தானே இந்நேரம் கல்யாணம் ஆகிருக்கும், எல்லாமே முடிஞ்சிருக்கும், இந்த படுவாய் புயல் ஆதியினால் இப்படி என் பையன் மாட்டிக்கிட்டானே, இப்போ வந்து அவன் வீட்லேயும் இல்லாமல் ஜெயிலில் போய் இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சேன்னு செம கடுப்பில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பாரதியும் வந்து நின்னானே ஆதியை திட்டிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு தமிழ் நக்கலாக சொல்லி, எனக்கு உடம்பெல்லாம் கை காலெலாம் வலிக்குது, நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ரூமுக்கு வந்துடுறாங்க. பாரதி வந்து சந்தோஷத்தில் குதிக்கிறாங்க. இங்கே தமிழும் வந்து ஹைஃபை பண்ணிவிட்டு, நான் சொன்னேன்லம்மா என் ஃப்ரெண்டு வந்து எப்படியாவது மேஜிக் பண்ணி காப்பாற்றிடுவாருன்னு, இப்போ என்ன சொல்கிற அப்படின்னோன்னே, ஆமாம் உன் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நான் மேஜிக் பண்ணி நம்ம வாழ்க்கையை காப்பாற்றிட்டாரு அப்படின்னோன்னே, அவ்வளோதாம்மா, என் அப்பா கிட்ட வேண்டுனா எல்லாமே
நடக்கும் அப்படின்னோன்னா பாரதியும் வந்து வாசு ஃபோட்டோவை பார்த்து சந்தோஷமாக வேண்டிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ரத்னம் வந்துடுறாப்புல. வந்தோடனே இவ அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இன்னும் கடுப்பாயிட்டாங்க. எதுக்கு இப்போ வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, ஆமாம் அந்த படுவாய் பயலால் வந்து கல்யாணம் நின்று போயிடுச்சுல அப்படின்னோடனே, ஓ மறுபடியும் நீ திருந்தவே இல்லையா, பலாருன்னு அரைகிறாங்க மரகதத்தை. அந்த சீன் பார்க்கவே ரொம்ப மனசில் சந்தோஷமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ, உன் பையன் வந்து போனால் போகுதுன்னு அந்த பொண்ணு வாழ்க்கை கேட்கறது இல்லாமல் இந்த பொண்ணுக்கிட்ட வேறு பிரச்சனை பண்ணி வச்சுருக்கான். அவனால் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ வந்து அவன் திருந்திடுவான்னு சின்ன பிள்ளையிலேருந்து தப்பு பண்ணது எல்லாத்தையும் நீ கண்டிக்காமல் விட்டதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து நிற்கிது பாரு அப்படின்னப்ப மணி வந்துடுறாங்க. எப்படியாவது நீங்கள் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னே, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, மாப்பிள்ளை வாய்ப்பு இருந்தாலும் அவனை உள்ளே தான் வைக்கணும், எக்காரணம் கொண்டு வெளியில் அழைச்சிட்டு வரக்கூடாது. அப்படி அழைச்சிட்டு வர பார்த்த உன்னையே நான் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன், பார்த்து ஜாக்கிரதையே இருந்துக்க அப்படின்னு மணியையும் வந்து கண்ணா பின்னான்னு திட்டுறாப்புல நம்ம ரத்னம். வேறு லெவலில் இன்றைக்கி ஆக்ஷன் இறங்கிட்டாப்புலன்னே சொல்லலாம் ரத்னம். எபிசோடு அல்டிமேட்டாக முடிஞ்சிச்சு. பாரதி சந்தோஷமாக சிரிக்கிறத பார்த்து அதோட எபிசோடை முடிச்சிட்டாங்க.